ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய 46வது நாள் வீடியோ பார்த்துட்ருக்கோம். மார்னிங் எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் எந்திரிச்சு வந்தேன். நான் எந்திரிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணி. அதாவது சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. எப்பயும் போல் 7 மணிக்கு எழுந்து பாத்திரம் கழுவுறது, வாசலில் கோலம் போடுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அவருமே கொஞ்சம் வேலைக்கு கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. நான் மட்டும் எவ்வளோ நேரம் தனியாக உட்காந்துட்ருக்குன்னு சொல்லிவிட்டு நான் போய் கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டே ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஃப்ளாக் சீட் பொடி பண்ணி வச்சுருந்ததை மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 9:45 10 மணிக்கிட்ட இருக்கும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா தான் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தேன். என்ன டிஃபன் சாப்பிட்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான், அம்மா என்னம்மா டல்லாக இருக்க அப்படின்னா, சரி காஃபி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போலடா அப்படின்னா, அவள் காஃபி கூடவே என்ன பண்ணிட்டான்னா எனக்கு டிஃபனுக்காகவே மாதுளம்பழம், அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழை இதையுமே கட் பண்ணி கொண்டு வந்துட்டு, அம்மா உனக்கு இதே போதும் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு டிஃபனுக்கு இது மட்டும்தான், வேறு எதுவும் நான் சாப்பிட்ல. பழம் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு காஃபி குடிச்சிட்டேன் சின்ன கப்பில். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எனக்கு. பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் நேற்று குழம்பே காரக்குழம்புலாம் அப்படி இருந்துச்சு. அதனால் அவங்க நான் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ மதியம் லஞ்ச் செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் மார்னிங் அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்மளுடைய ரைஸ் தான். நீங்கள் வரகு, சாமை, திணை, அதுக்கப்புறம் குதிரைவாளி, இப்படி மில்லட் ரைஸில் நிறைய விதமாக இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக தினமும் அந்த ரைஸ் சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த ரைஸ் சாப்பிடும்போது கண்டிப்பாக 100% நான் சொல்கிறேன், நீங்கள் நார்மல் ரைஸை விட இதை சாப்பிடும்போது ரொம்ப உடம்பே லேஸாக ஃபீல் பண்ணுவீங்க. சீக்கிரம் ஜீரணமாகாதவங்களுக்கெல்லாம் ஜீரணமாயிடும். அதுக்கப்புறம் வெயிட் சூப்பராக குறையும். இது நான் ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ எனக்கு சொல்ல தெரியல, பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரைஸ் சாப்பிடும்போது அவ்வளோ கடகடன்னு என்னுடைய வெயிட் குறைஞ்சது. பசங்களுக்கெல்லாம் நார்மல் ரைஸ் தான். அதுக்கப்புறம் நான் முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் கோவக்காய் தான் நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா சாம்பாருக்கு கோவக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கோவக்காய் ஃப்ரை எப்போவுமே எனக்கு மட்டும் இல்லை, என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் அந்த கோவக்காய் ஃப்ரை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவருக்கு லஞ்சுக்கு இன்றைக்கி வரமாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்களுக்கு பிடிச்சதாக நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். பாப்பாவுக்கும் எனக்கு எதுக்கு ஐஸ்கிரீமே? டயட்ல தானே இருக்குன்னு சொன்னேன். எனக்கு எதுக்கு ஐஸ்கிரீமே? எனக்கு வேண்டாம். இல்லை, பாப்பாவுக்குமே ஃபீவர், கோல்டு. நீ பாட்டுன்னு எந்த டைம் வேணாலும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர. ஏன் சாமி நேற்றுலாம் எப்படி இருந்த சாமி? நீ எதுக்கு வாங்கிட்டு வர? வீடியோவில் சொல்கிறேண்ணா, மாட்டி விட்றேண்ணா. என்னம்மா பின்ன எதுக்கு 4 கப்பு வாங்கிட்டு என்னுடைய டயட்டுக்கு கெடுக்க பார்க்குறீங்க, குழந்தையோட உடம்பையும் கெடுக்க பார்க்குறீங்க. அப்படி தேவையான்னு கேட்குறேன் நான். இங்கே பாரு மாமா, உன்னதான் எதுக்கு வாங்கிட்டு வந்தா? இங்கே ஒரு ஆள் எவ்வளோ கோவமாக டென்ஷனாக இருக்கு பாரு. இப்போ நான் ஐஸ்கிரீம் உனக்காக நான் சாப்பிடாம தானே இருக்கேன். டயட்டுக்கு மட்டும் இல்லை, குழந்தையே ஐஸ்கிரீம் சாப்பிடல, நான் சாப்பிடலாமா? குழந்தைய விட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேண்ணா. நீ நானும் ஈவினிங் போகிறோம். அம்மா நம்ம 2 பேர் மட்டும் அபூர்வா போகிறோம், ஏதாவது சாப்பிட்டு வரோம். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறோம். அவள் பார்த்துட்டு டென்ஷன் ஆவா. நாங்கள் முடியாது. நாங்கள் போயிட்டு என்னென்ன சாண்ட்விச் சாப்பிட்லாம், பிரெட் ஆம்லேட் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் சன்னா மசாலா சாப்பிட்லாம். அது எங்களுக்கு தெரியாது. எங்கள் கண்ணு முன்னாடி வாங்கிட்டு வெறுப்பேற்றுறீங்க. நாங்கள் போய் ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்டு இருக்கோம். என்னடாம்மா தங்கம்? இப்படி வீடியோ போட்டு வரோம். இருடா, இப்போ நான் அம்மா போயிட்டு ஒரு வேலை பார்த்துட்டு 300 அந்த 300 நம்ம 2 பேர் போகிறோம், சாப்பிட்டு வரோம் நல்லா. இப்போதான் போகலாம், வா இப்போதான் போகலாம். அழுகக்கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கு உடம்பு இன்னும் 2 தான் கெட்டு போகும். அழுகக்கூடாது. நீ தங்கம் சிரிக்கணும், அப்போ தான் அம்மா. நான் பார்த்தீங்கன்னா பாப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வேண்டாம், உடம்பு சரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. Lain deh, Sa. Nggak ada.
பத்தம் இது அழுத்திக்கோ அப்படியே பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்து கட்டி சாப்பிடுங்க. அப்படிதான் சாப்பிடுங்க. நான் பெரிய பாப்பாவுக்கும் வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவளுக்கு கண்டிப்பாக பர்கர் வாங்கி தரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இவள் அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் எனக்கு ஐஸ்கிரீம் தரல அப்படின்ட்டு. சரி அவளுக்கு வந்து சமோசா பிடிக்கும். சரி சமோசா வாங்கிக்கலான்டா அக்கா பாவம்டான்னு சொன்னோடனே 2 சமோசா வந்து நான் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பெரிய பாப்பாவும் பாவம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கும் ஒரு சமோசா சேர்த்தே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இவர் வீட்டில் இருக்காரே, சரி இவரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சமோசா வாங்கிட்டு வந்தேன். நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. 2 பேருமே வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். பசங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்கணுன்னு தான் நினைப்பேன். அதனால் வந்து அந்த சின்ன சின்ன பிஸ்கெட் வந்து ரொம்ப குழந்தையில சாப்பிட்டது. அந்த பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பட்டாணி, உப்புக்கல்ல, பொரி இந்த மாதிரி ஐட்டம் தான் நான் வாங்கிட்டு வருவேன். டயட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நமக்கு அந்த ஏதாவது சாப்பிட்ணும் கிரேவிங்ஸ் அப்போ சாப்பிட்லாம். வாவ், இது என்னடா அது மாதுளம்பழம்? வாவ், இந்த டீ வால்யூம் கம்மி பண்ணு. அது மாதுளம்பழம் அப்படி சுற்றி போட்டு வச்சுருக்கா. இது வந்து மசாலா ஓட்ஸ் வந்து நம்ம இப்படி இப்போ மேகி எப்படி தண்ணியோடு சாப்பிடுவாங்களே, சூப்பு மேகி மாதிரி, அந்த மாதிரி மசாலா தண்ணியோடு அப்படியே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கல அக்கா. பார்க்கும்போதே வாய் எச்சு ஊறுது. சாப்பிடணும். நான் தான் சாப்பிட போகிறேன். உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் காமி. வாவ் வாவ் வாவ், என் தங்க பிள்ளைப்பா செகண்ட் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ அழகாக எழுதுறியாடா பா. நான்லாம் வேஸ்ட்டுடா. சூப்பர் தங்கம், உன்னை நான் பாராட்டேன். தங்க பிள்ளை நீ தான் என்னம்மா செய்கிற இப்படி வா, உன்னை பாராட்டு தள்ளிடுறேன் நான். இதுதான் அப்படியே டெக்கரேஷனு அப்படியே டேஸ்ட்டுமே வேறு லெவல். சூப்பர். அது என்ன செய்யுது? ஒன்றும் செய்யல. ஆனால் என்ன செய்யும் தெரியுமா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் லேக்காதான். இப்படி ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பழம் வைக்கிறது, அது இதுன்னு இந்த கிண்ணம் இந்த ஸ்பூனு எல்லாம் ரெடி பண்ணி ரவுண்டாக அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு எப்போவுமே. அதெல்லாம் சூப்பர். இதையே 3 வேலையும் சாப்பிடலாம். அப்படி இருக்கு. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா ஓட்ஸ்லாம் இதான் மசாலா ஓட்ஸ். என்னப்பா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? டயட் இருக்கிற மாதிரியே தெரியல. நல்லா பிள்ளைங்க சாப்பிட்ற சூப்பராக இருக்கு. எவ்வளோ கெஞ்சிருக்கு உண்மையா. தினமும் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு ஸ்கூல் போகிற வேலை இல்லை நைட்டு மேடம். ஏன் அதான் பண்ணுறியா? தேங்க்யூ தேங்க்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய டின்னர் என் பெரிய பொண்ணு தான் செஞ்சு தர மாதிரி இருக்குது. அவள் செஞ்சு கொடுத்தா என்னமோ யாரோ செஞ்சு கொடுத்தா ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திரிபலா சூரணம் தான். திரிபலா சூரணம் என்ன பவுடர் இது அப்படிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து திரிபலா சூரணம் அப்படிங்கிறது வந்து 3 பொடி சேர்ந்தது தான். இது நாட்டு மருத்துவம். தாண்டிக்காய், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கடுக்காய், இது 3 சேர்ந்த பவுடர் தான். இது வந்து மெயினாக மலச்சிக்கலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டயட்டில் இருக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால் வந்து அதுவும் அதிகமாக இருக்கிறவங்க, எனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்றவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. காலையிலையும் நைட்டும் சரி. 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்கள். பட் நான் மட்டும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours கழித்து தான் நான் சாப்பிட்றேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நான் இதை குடிக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வீடியோஸ் இதுதான். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.